Hi, this is Meena. Welcome to Known English. Present perfect tense. Present perfect tense ஓட structure என்ன? Present perfect tense எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். Present perfect tense ஓட structure எப்படி இருக்கும் அப்படினா subject plus have or has plus past participle verb. Have or has subject பொறுத்து நமக்கு வரும். I, we, you, they subject வரும்போது haveங்கற auxiliary verb place பண்ணனும். He, she, it subject வந்தா has வரும். ஓகேவா? Past participle verb அப்படினா third form of the verb. Verbல regular verbs, irregular verbs அப்படினு இருக்குது. Regular verbs அப்படினு பாத்தீங்கன்னா base form walk அப்படினா அதோட second form third form வந்து ed ல end ஆகும். இப்போ இங்க walk அப்படினா அதோட past form walked. Past participle form walked. அதே மாதிரி play அப்படினா played, played. Visit, visited, visited. Study, studied, studied. இந்த மாதிரி ed ல end ஆகும். இது irregular verbs. Irregular verbs அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ed ல end ஆகாது. Go அப்படினு present verb அப்படி வந்துச்சுனா அதோட past verb went. Past participle verb gone. அந்த மாதிரி வரும். Eat, ate, eaten. Write, wrote, written. Read, read, read. இந்த மாதிரி irregular verbs வரும். Irregular verbs வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண அது பிராக்டிஸ் ஆயிடும். Present perfect tense mostly நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படினு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றதுக்கு, அதாவது பாஸ்ட்ல நடந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படினா இதல சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I have seen the Taj Mahal அப்படினா நான் வந்து தாஜ்மஹாலை பார்த்திருக்கேன், எனக்கு அந்த பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது I have seen the Taj Mahal அப்படின்னு வந்து சொல்லணும். இதே வந்து நான் வந்து பார்த்ததில்ல, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது I have never seen the Taj Mahal. அதாவது haveங்கிற ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து never அப்படின்னு பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் பார்த்ததில்லை அப்படின்னு வந்து சொல்லணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். Have you ever visited the Himalayas அப்படின்னு வந்து கேட்கும்போது yes I have visited the Himalayas. அதாவது நான் வந்து ஹிமாலயாஸை விசிட் பண்ணியிருக்கேன், ஹிமாலயா வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நான் ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரி வெர்ப் have பிளேஸ் பண்ணுறோம். விசிட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் visited the Himalayas. I have visited the Himalayas. நான் வந்து ஹிமாலயாவை விசிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதே வந்து இல்லை எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் வந்து இது வரைக்கும் வந்து ஹிமாலயாஸ் வந்து விசிட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லணும்னா ஹாவ்ங்கிற ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து நெவர் பிளேஸ் பண்ணுறோம். I have never visited the Himalayas அப்படின்னு சொல்லும்போது நான் இது வரைக்கும் வந்து விசிட் பண்ணதில்லை, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு வரும். ஓகேவா? we dash tasted Italian foods. அதாவது நாங்கள் இட்டாலியன் ஃபுட்ஸ் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள்னா we சப்ஜெக்டாக வந்தால் have வந்து ஆக்சிலரி வெர்ப் வரும். we have tasteோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் tasted Italian foods. we have tasted Italian foods. நாங்கள் இட்டாலியன் ஃபுட்ஸ் டேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இதுவே வந்து நாங்கள் வந்து இட்டாலியன் ஃபுட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணதில்லை, சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா நம்ம வந்து haveக்கு அடுத்து never ஆட் பண்ணுறோம். we have never tasted Italian foods. இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவன் ஸ்டேடியத்துலேருந்து மேட்ச் பார்த்துருக்குறான் அப்படின்னு சொல்லணும்னா அவன் ஹீங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரி வெர்ப் has. வாட்சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் watched the match in the stadium. he has watched the match in the stadium. அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்டேடியத்துலேருந்து மேட்ச் பார்த்துருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இப்படி எழுதுகிறோம். இதே வந்து அவனுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவன் வந்து ஸ்டேடியத்துலேருந்து மேட்ச் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லணும், நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா he has never watched the match in the stadium அப்படின்னு சொல்லணும். இதில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா have or has ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இதே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா have or hasக்கு அடுத்து never ஆட் பண்ணுறோம். காட் இட்? நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி இப்போ ப்ரெசண்ட்லி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இல்லை அப்படின்னா பாஸ்டில் ஸ்டார்ட் ஆன அந்த ஆக்ஷனோட எஃபெக்ட் ப்ரெசண்ட்லி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம present perfect tense யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் we have lived in Bangalore since 2016 அப்படிங்கும்போது நாங்கள் 2016 பெங்களூரில் இருக்கிறோம், அதாவது 2016 நாங்கள் வந்துட்டோம், இப்போ வந்து இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது பாஸ்டில் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ரெசென்ட்லி கண்டினியூ ஆகுது அப்படிங்கும்போது we have lived in Bangalore
since 2016. இதை வந்து நம்ம present perfect யூஸ் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா they have worked in this company for 2 years. அதாவது அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்க, இப்போவும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது they have worked in this company for 2 years அப்படின்னு present perfect யூஸ் பண்ணுறோம். இதில் since for வருது. சின்ஸுக்கும் ஃபாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சின்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் டைம், அதாவது எந்த இயர்லேருந்து, அதாவது எந்த வந்து டைம்லேருந்து நம்ம அந்த ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதே ஃபார் அப்படிங்கிறது அந்த பீரியட் ஆஃப் டைம் சொல்கிறதுக்கு, அதாவது லென்த் ஆஃப் டைம், அதாவது 2 இயர்ஸா இல்லை 3 இயர்ஸா அப்படிங்கிற டைமோட லென்த்து சொல்கிறதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது she has நெக்ஸ்ட்டில் she has booked ticket for this film. அதாவது அவள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டா ஆல்ரெடி, அதாவது 2 days பிஃபோரா இல்லை 3 days பிஃபோரா அவள் டிக்கெட் புக் பண்ணிட்டா. அந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லேயே நடந்துருச்சு, ஆனால் அதோட எஃபெக்ட் அவள் அந்த டிக்கெட் வச்சுட்டு இன்றைக்கி அவள் வந்து படம் பார்க்கலாம். அந்த பாஸ்டில் நடந்த ஆக்ஷனோட எஃபெக்ட் ப்ரெசென்ட்லேயே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். she has booked a ticket for this film. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ். அதாவது கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ரீசெண்டாவோ இல்லை பாஸ்ட்லேயோ ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நம்ம அதை ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஹேஸ் ரெயின்டு அப்படின்னா மழை வந்து பெய்திருக்கிறது, அதாவது அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, பாஸ்டில் மழை பெஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது அதை சொல்கிறதுக்கு நம்ம இட் ஹேஸ் ரெயின்டு, ரெயினோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெயின்டு. நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் சென்ட் மெயில் டு த கிளைண்ட். இப்போ வந்து மேனேஜர் கேட்குறாரு, கிளைண்ட்டுக்கு மெயில் பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் சென்ட். நான் அப்படின்னா ஐ சப்ஜெக்ட்டு, ஐ சப்ஜெக்ட்டுக்கு ஹாவ்ங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுறோம். சென்ட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சென்ட். ஐ ஹாவ் சென்ட் மெயில் டு த கிளைண்ட். நான் வந்து அனுப்பியிருக்கிறேன், மெயில் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் சென்ட் மெயில் அப்படி சொல்கிறோம். இதே வந்து நான் வந்து இன்னும் வந்து அனுப்பலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ்க்கு அடுத்து நாட் அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நெவர் வராது. ஏன் அப்படின்னா ஐ ஹாவ் நாட் சென்ட் அப்படிங்கும்போது நான் இன்னும் அனுப்பவில்லை, நான் இன்னும் அனுப்பலை, மெயில் அனுப்பலை அப்படின்னு. இதே ஐ ஹாவ் நெவர் சென்ட் அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து எப்போவுமே வந்து நான் மெயில் வந்து சென்ட் பண்ணதில்லை, கிளைண்ட்டுக்கு மெயில் சென்ட் பண்ணதில்லை எப்போதுமே அப்படின்னு நெவர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணால் அந்த மீனிங்கில் வரும். ஸோ நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறது வந்து நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும், நெவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லும்போது நம்ம நெவர் யூஸ் பண்ணலாம். இங்கே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? she has broken the glass அப்படின்னா கிளாஸ் வந்து உடைத்து விட்டாள், அவள் உடைத்திருக்கிறாள் அப்படிங்கும்போது சி, அவள் அப்படின்னா ஷீயோட ஷீங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரி வெர்ப் ஹேஸ், பிரேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் broken. she has broken the glass. நெக்ஸ்ட்டு the rain has not stopped. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. ஹேஸ் நாட் ஸ்டாப்டு அப்படின்னா நிற்கலை, மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்போவும் வந்து பெஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு அன்கம்ப்ளீட் ஆக்ஷன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ரெயின்ட் அப்படிங்கும்போது இது வந்து மழை பெஞ்சிருக்கு, அதாவது ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது, இது ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன். இது மாதிரி அன்கம்ப்ளீட் ஆக்ஷன் பற்றியும் நம்ம வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம தமிழில் நம்ம சொல்லி பார்க்கும்போது செய்து இருக்கிறான், செய்து விட்டான், நாங்கள் செய்து இருக்கிறோம், செய்து விட்டோம் அப்படின்னு இருக்கிறோம் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.